ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று உண்டு அல்லவா? நீ ஏன் இது உன் முடிவு என்று நினைக்கிறாய்? வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகளும் துயரங்களும் துக்கங்களும் மனவழிகளும் அவமானங்களும் அசிங்கங்களும் மற்றும் வருடக்கணக்காக தினமும் நேரங்காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும்? ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றிக் கொண்டு. ஆம் செல்லமே, நாம் எந்த ஜென்மத்திலேயோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும். இதை நான் தானே உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன விஞ்ஞானங்கள், தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன. பின் என்ன உனக்கு கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் சாய் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் மற்றும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கிய இதெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? இதோ உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்லப் இருக்கிறாய். உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவும் இன்றி திடீரென்று நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும். அப்போது உன்னுடைய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், கலக்கங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், மனவழிகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனிபோல் விலகும். மகிழ்ச்சியான அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிகொள்ளும் என் செல்லமே. இதோ இன்றைய காலை பொழுதில் நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல். இந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற மிக இலகுவாக இருக்கும். ஆம் செல்லமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதியை என்பதும் சாத்தியமில்லாததாகும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம்தான். சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை அந்த இடத்திலிருந்து கடந்து விடு. சிலரை எப்பொழுதும் தூக்கி சுமக்காதே, சிலரை வெறுத்து விடு. பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஏனென்றால் நீ எவரையும் தூக்கி சுமக்கும் போது அதுவே உனக்கு சுமையாகிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மேலும் எந்த ஒரு காரியத்தையும் மன அழுத்தத்தோடு சிந்திக்க வேண்டாம். அது ஒருபோதும் வெற்றியை தராது என் செல்லமே. புன்னகையோடு சற்று உட்கார்ந்து சிந்தித்து பார். புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை வெற்றுத்தரும். ஆம் செல்லமே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் அனைத்து துன்பமும் மறைந்து போகும் என் செல்லமே. நான் சொல்வதெல்லாம் உனக்காக பாதுகாப்பில் இருக்கிறேன் என்றுதான். உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான், உன் கனவிலும் நான். அப்படி உனக்காக நான் இருக்கும்போது ஏன் செல்லமே கலக்கம் கொள்கிறாய்? இன்று நீ தூங்கும்போது என்னையே நினைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் செல். எப்போதும் என்னையே நினைத்ததால் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக இருக்கும் என் செல்லமே. பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறோம், எப்படி எதை செயல்படுத்துவது, இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது, இது நடக்குமா, அது நடந்து விடுமா, அப்படி இப்படி என்று குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும் என்று தைரியமாக சென்று பார். உன் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு உனது செயலை தொடங்கு.
என்னை மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு உன்னுடைய காரியத்தை செயல்படத் தொடங்கு. நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன். உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். அதற்கான அறிகுறியே இன்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் கொடுப்பேன். பெற்றுக்கொள். உன் கனவில் ஒளியாய் வந்தாவது காட்சி தருவேன். ஆம் செல்லமே, உன் கர்ம வினைகள் கழியப் போகின்றன. உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி நடப்பது எல்லாம் சந்தோஷமாக நல்லதாக நடக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், கும்மாளம், பரவசம், வெற்றி, பரிமாற்றம், நல்ல கண்ணோட்டம், நல்ல சிந்தனை, தெளிவான எண்ணங்கள், ஈகை, இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிடும். நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் உயரத்திற்கே கூட்டிச் சென்று கொண்டிருக்கிறேன். இனி நடக்கப் போகும் உன் ஆனந்த வாழ்க்கையை மட்டும் பார். இன்னும் நீ என் மீது தீவிரமான பக்தனாகி விடுவாய். ஆம் செல்லமே, நான் விரும்பாமல் என்னிடம் நீ வரவே முடியாது. ஆம், நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய். உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா? நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன். இதோ உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள், அவமானங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். உன் கூடவே இருந்து கூடவே நன்றாக பழகிவிட்டு இதோ உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். சில நேரங்களில் நீ பல பிரச்சனைகளில் சிக்கி உனக்கு தவறான எண்ணத்தை உன் மனதில் இருந்து அதை நகற்றிவிடு. தவறான எண்ணத்துடன் நீ உன்னை மற்றவர்கள் பார்த்தால் அவர்களிடத்திலிருந்து நகன்றுவிடு. யோசித்துப்பார். சாயப்பாவை நினைத்தால் தைரியம் வரணும். வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்கணும். சாயின் பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சலும் தைரியமும் தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. இதோ உன் வாழ்க்கையை நீ நன்றாக நல்லபடியாகத்தான் வாழப்போகிறாய். உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்துதான் தரப்போகிறேன். அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் செல்ல பிள்ளைக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ தேடி செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பை செலுத்து. உன்னை அண்டி வருவோரிடம் நீ அன்பு காட்டு. உன்னிடம் யாசகம் கேட்டு வருபவரிடம் உன்னால் இயன்றதை அவர்களுக்கு கொடு. பசியாற்று. ஆம், பிறகு பார், உனது வாழ்க்கை நிம்மதியான மகிழ்ச்சியான பாதையில் நீ சென்று நீ நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டுவாய். உன் சாயப்பா உன் கூடவே தான் இருக்கிறேன். நீ நினைத்தது இன்று நடக்காமல் போகலாம். வருத்தப்படக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ தேடிச் சென்றது இன்று கிடைக்காமல் இருக்கலாம். அதுவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். இது கிடைக்காமல் போனதற்காக நீ மனதை வெறுத்து உன்னை நீ ரணப்படுத்திக் கொள்வது தவறு என் செல்லமே. இதைத்தான் உன்னிடம் கூறுகிறேன். உனக்காக கிடைக்கப்பட்டது கண்டிப்பாக உன் கையில் வந்து சேரும். அது எப்படியாவது உன் கையில் வந்து சேரும். கண்டிப்பாக கையில் வந்து சேரும். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. பதற்றப்படாதே, கலங்காதே, அழுகாதே. ஆம் செல்லமே, இதோ உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.